பேசிக் பில்டிங் பிளாக். கான்டாக்ட் அண்ட் இன்வைட். கான்டாக்ட் அண்ட் இன்வைட்லேயே உங்கள் பாதி ப்ராஸ்பெக்ட்ஸ் அவுட்டு இல்லையா? கான்டாக்ட் இன்வைட் பண்ணும்போது 32,000 இன்வெஸ்ட்மெண்ட், காயின், ஆள் சேர்க்கணும், இப்படி ஒரு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? கான்டாக்ட் அண்ட் இன்வைட்ன்றது ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. எதுக்கு அந்த ஸ்மார்ட்டாக பண்ணணும்னா, உங்களுக்கு விஷயம் தெரியாமல் கூப்பிடணுங்கள. எதுக்காகனா, நீங்கள் தப்பாக பேசிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிவிடுவாங்க. என்ன கூப்பிடுறவங்க, பத்மா இது இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு மெடாலியன் வாங்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் போயிருப்பேனா? கட்டாயம் போயிருக்க மாட்டேன். அவர் என்னை கூப்பிடும்போது, என்னோடய அப்ளைன் ஃபிரோஸ்கான் என்னை கூப்பிடும்போது, நான் ரொம்ப பிஸியான வேலையில் இருக்கேன். அப்போ அந்த 1 hour அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா 2,500 rupeesங்க அந்த சேல். எனக்கு அந்த நேரத்தில் அந்த 2,500 rupees தான் பெருசு. அவர் காயின் அதுன்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் போயிருக்கவே மாட்டேன். ஆனால் அவர் கூப்பிடுற விதம் இப்படி தானே, ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கா, சூப்பரான பிஸ்னஸ், கண்டிப்பாக நம்ம பிரச்சனைக்கு இந்த பிஸ்னஸ் சரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்க்கா, நீங்கள் வாங்க சொன்ன. என்னம்மா சொல்லன்னு சொன்னால், இல்லை நீங்கள் வந்தால் தான் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆள் மிஸ் பண்ணிவிடுவீங்கன்னு சொன்னார். ஐயோ அது என்ன முக்கியமான பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு உடனே இருக்கிற வேலை விட்டுட்டு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் 11,500 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த கான்டாக்ட் இன்வைட் அந்த மாதிரி இம்ப்ரெசிவாக பண்ணணும். டு ஹெல்ப் த ப்ராஸ்பெக்ட், அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. ஸோ ஃபோனில் கேட்பாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி நான் ஒரு நல்ல முக்கியமான பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்னஸில் நீயும் பார்ட்னர் இருந்தால் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் இந்த பிஸ்னஸில் சீரியஸாக எடுத்து வேலை செஞ்சால் நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்க, இன்றைக்கி பார்க்கலாமா நாளைக்கு பார்க்கலாமா, அவ்வளோதாங்க இன்விடேஷன். கேட்பாங்க, ஆம்வேவா, இப்படியா அப்படியா, குவெஸ்னட்டான்னு கூட கேட்பாங்க. இல்லைப்பா இதை ஃபோனில் சொல்ல முடியாது, இது நான் பேப்பரில் காட்ட வேண்டியது, உனக்கு காட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய காட்டணும் இல்லையா, ஃபோனில் காட்ட முடியாது எனக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது, இதில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், இது உனக்கு எனக்கு சரியாக இருக்கிற பிஸ்னஸை தோணுது, உடனே கிளம்பி வா முடிஞ்சா, இல்லைன்னா எப்போ பார்க்கலாம். சாய்ஸ் அவங்க கையில் கொடுக்காதுங்க. பிட்வீன் த 2 1 நீங்களே சாய்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாமா, நாளான்னைக்கு பார்க்கலாமா, சாட்டர்டே பார்க்கலாமா, சண்டே பார்க்கலாமா, 5 மணிக்கு பார்க்கலாமா, 7 மணிக்கு பார்க்கலாமா, அந்த சாய்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க உங்களை சாய்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகிறோம். அப்புறம் புரியுதுங்களா? இந்த இன்விடேஷன் பண்ணும்போது இதுக்கு தவிர எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. என்ன கேட்டால் கூட நான் நேராக வரும்போது பார்க்குறேன். அப்புறம் ஃபோனில் பேசும்போது ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள். இல்லைன்னா அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் முடிச்சுட்டு ஓகே நான் அப்புறமா பேசுகிறேம்மா, யாரும் வந்திருக்காங்க, அவ்வளோதான். கீப் த ஃபோன். மேக் த பர்சன் கியூரியஸ். இது உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அப்போ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட பேசணும் நீங்கள். அவங்ககிட்ட பேசுறது ஒரு நம்பிக்கையோட, கான்ஃபிடென்ட்டோட பேசணும். கொஞ்சம் க்ளோ கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். யாராவது இந்த பிஸ்னஸ் பற்றி ஏதாவது ஃபெயில் ஆனவங்க தப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதாவது தப்பாக பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் எந்த பிஸ்னஸ் தான் நினைக்கும் போது அவங்க நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லை நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேங்க, அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பாதி இன்ஃபர்மேஷன் ஏதோ கொடுத்துருப்பீங்க, அதுவே நெகட்டிவாக ஆகிட்டுருக்கு. பாதி இன்ஃபர்மேஷன் எங்கேயோ கொடுத்துட்டீங்க நீங்கள். ஓகே, பி வெரி கேர்ஃபுல் இன் இன்வைட்டிங் திஸ் பீப்புள். க்யூரியஸாக காட்டணும், க்யூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட். அப்படின்னா ஐயோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, அப்போ அவ்வளோ நல்ல பிஸ்னஸா, அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு அவங்க நைட்டு தூங்கக்கூடாதுங்க. உங்களோட இன்விடேஷன் அப்படி இருக்கணும். அவங்க என்ன பிஸ்னஸாக இருக்குமோ, எந்த மாதிரி பிஸ்னஸாக இருக்குமோன்னு சொல்லி அவங்க க்யூரியஸாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசணும். ஓகே.